ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆண்டனி சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு கஷாயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, சளி, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரியான இதுக்காக இங்கேருந்து ஒரு கஷாயம் தாங்க. இப்போ இருக்கிற பீரியடுக்கு இந்த கஷாயம் மிகவும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கான ஒரு அபிப்பிராயம். அதுக்காக அந்த கஷாயம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. தனியா 1 ஸ்பூன், அடுத்து மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன், ஒரு 4 கிராம்பு போட்டிருக்கேங்க. இதை ஒரு சாட்டே பண்ணிக்கலாம். கருக விடக்கூடாதுங்க. நல்லா அந்த மணம் வெளியில் வர அளவுக்கு நம்ம இங்கேருந்து வறுத்துக்கிட்டோம்னா போதும். இது நாங்கள் டெய்லி இந்த கஷாயம் வச்சு குடிக்கிறோங்க. ரொம்பவும் நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சளி, இருமல் அந்த மாதிரிலாம் எதுவும் வராமல் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா இங்கேருந்து வறுத்துக்கலாம். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இங்கேருந்து போடுற வீடியோ எல்லாமே இங்கேருந்து உங்களுக்கு சேருங்க. வறுத்தாச்சு. இதை இடிச்சுக்கலாங்க. இதை இடித்து போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். ரொம்பவும் பவுடர் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இங்கேருந்து அது ரொம்பவும் கஷாயம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடித்து போட்டோம் அப்படின்னோம்னா நல்லாயிருக்குங்க. நல்ல ஒரு வாசனையாக வருதுங்க. இடிக்கும் போது செம்மையாக இருக்குதுங்க. ஒன்றும் பாதியாக இடித்தா போதுங்க. ஓகே, இடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம கஷாயம் வைப்போம். நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. இந்த 2 டம்ளர் தண்ணி 1.5 டம்ளர் ஆகணுங்க. அப்போ நம்ம இங்கேருந்து கஷாயம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த பவுடர் நம்ம போட்டுக்குவோம். இதே அளவில் நீங்கள் கஷாயம் செய்து பாருங்க. ரொம்பவும் பெனிஃபிட்டான இங்கேருந்து ஒரு கஷாயம். நம்ம வெளியில் போயிட்டு நம்ம இங்கேருந்து சளி இருக்குது, இருமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம உடனடியாக நம்ம இங்கேருந்து இந்த கஷாயம் நம்ம செஞ்சு குடித்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இம்யூனிட்டி பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுங்க. நமக்கு அந்த சளி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சேஃப்டியாக இருக்கணும். அதுக்காக இங்கேருந்து இந்த மாதிரி கஷாயம்லாம் நம்ம வீட்டிலே இருந்தபோதே நம்ம செய்து குடித்தோம் அப்படின்னோம்னாக்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது கொதிக்கட்டும். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுதான் கிருமி நாசினி. ஒரு 1/4 ஸ்பூன் சுக்குத்தூள் போட்டுக்கலாம். விட்டு அந்த பவுடரோட தன்மையெல்லாம் தண்ணியில் இறங்குறது மாதிரி நல்லா இங்கேருந்து கொதிக்க விடலாங்க. அதோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஹனி ஊற்றிக்கலாங்க. ஹனி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இது நம்மளுடைய ஆப்ஷன் தாங்க. இது நம்ம தொண்டையில் ரொம்ப அந்த காட்டு அதிகமாக இருக்கணும். இப்போ சின்ன பிள்ளைங்களாம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காட்டை ரொம்ப இருந்தாக்க குடிக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு இனிப்பு. அதுவும் ரொம்ப இனிப்பெல்லாம் சேர்க்க வேணாம், லைட்டான இனிப்பு சேர்த்தா போதுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க கஷாயம். இதை வடிகட்டிக்கலாம்.
பாருங்கள், இம்யூனிட்டி கஷாயம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு, அடுத்து வந்து சுக்குத்தூள், வெல்லம் எல்லாமே, டர்மரிக் எல்லாமே சேர்ந்துருக்குதுங்க. இது நம்ம வந்து இங்கேருந்து டெய்லி இங்கேருந்து வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு உடல் ஆரோக்கியம் இன்னும் நல்லா இங்கே இருக்குங்க. இது பார்த்துக்கங்க. நம்ம சேனலுக்கு இங்கேருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெல்த்தி. ஓகே, தேங்க்யூ, பாய்.